இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் மூலமாக, நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நாம் தியானித்து வருகிறோம். என்னை பலப்படுத்துகிறவர் அவருடைய நாமத்தை விசுவாசிப்பதினால் அவர் நம்மை பலப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தைகளினால் நம்மை பலப்படுத்துகிறார் என்று நாம் தியானித்தோம். சோர்ந்து போன ஆவியை அவர் திடப்படுத்தி எழுப்ப வல்லமை உடையவராய் இருக்கிறார் என்று தியானித்தோம். பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல, உடைய கிருபை எனக்கு போதும், என்னுடைய பலவீனங்களில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்ற வார்த்தைகளை தியானித்தோம். இந்த நாளிலும் சத்ருவை நடுங்க செய்கிற ஒரு பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். நம்முடைய சத்துருக்கள் நம்மை குறித்து பார்த்தது போல பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று நாம் தியானித்தோம். இந்த நாளில என்ன தியானிக்க போறோம் அப்படின்னா, சத்துருக்களை நடுங்க செய்கிற கர்த்தருடைய பலன் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். என்னாகமம் 23 22 தேவன் அவர்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. இந்த வசனம் பார்க்கும் பொழுது இந்த சம்பவம் அநேகருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. என்னாகமம் 23 இது பிலேயாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தான ஒரு தீர்க்க தரிசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்ட பொழுது அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அடிமைத்தனத்தில் இருந்து தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது தேவன் மோசேயை அனுப்பி அவரை எகிப்தில் இருந்து விடுதலை ஆக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனா அந்த இடத்துல என்ன சொல்றாரு, பிலேயாம் அவருடைய கண்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஜனங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு என்று சொல்கிறார். அப்போ இந்த பலன் எப்படி அவர்களுக்கு வந்தது? அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருந்திருந்தால் அவங்க எகிப்தில் இருந்து என்ன செஞ்சிருப்பாங்க? ஈஸியா வெளியே வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, இவங்க யுத்தத்தை கண்டால் மனமடைந்து போவார்கள் என்று சொல்லி அவர்களை சுற்றி அவர்களை கூட்டி 40 வருடங்களாக அவரை கூட்டி கொண்டு வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த ஜனங்களும் அநேக முறை தங்களுக்கு ஒரு உபத்திரம் வந்த பொழுதோ, ஒரு நெருக்கம் வந்த பொழுதோ, ஒரு பாடு வந்த பொழுதோ அவர்கள் பலனாய் இருந்தார்கள் என்று நாம் அதிலே வாசிக்க முடியாது. யாத்திராகம புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது அவர்கள் முறுமுறுத்து கொண்டே வந்தார்கள். என்ன சொல்றாங்க, இந்த வனாந்தரத்திலே நாங்கள் மடியும்படியாக மோசே எங்களை இங்கு கொண்டு வந்தாரோ என்று முறுமுறுத்தார்கள். அப்போ அவர்களுக்கு என்ன செய்யல? தைரியம் இல்லை, பலன் இல்லை. ஆனா ஆண்டவர் இதுல என்ன சொல்றாரு? பிலேயாம் தீர்க்கதரிசி அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. ஆம், எதிரிகள் சத்துருக்கள் அவர்களை காணும் பொழுது அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. இன்னும் அந்த என்னாகம 22 23 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பலன் அவர்களோடு கூட இருந்தபடியினால் அவர்களை காண்கிறவர்கள் நடுங்கும்படியாக, பயப்படும்படியாக கர்த்தர் கிரியை செய்தார் என்றுதான் நான் பார்க்க முடியும். அதிலே அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது அந்த மோவாபில் உள்ள சமவெளியிலே தங்கியிருக்கும் பொழுது அந்த மோவாபிய ராஜா பாலாக்கு இவர்களை கண்டு பயந்தான். என்ன சொல்றான்? அவனுடைய வாயிலிருந்து என்ன சொல்றான்னா, என்னாகும் 22:6 அவர்கள் என்னிலும் பலவான்கள் என்று சொல்கிறான். அவர்கள் என்னிலும் பலவான்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வருகிற பாவி ஜனங்கள். ஆனா மோவாப் ராஜா என்ன சொல்றாருன்னா, பாலாக்கு அவர்கள் என்னிலும் பலவான்கள். ஏன்னா எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் அந்த பாசானின் ராஜாவாகிய ஓகையும் அவர்கள் எப்படி முறியடித்தார்கள் என்று, கர்த்தருடைய பலத்தினால் முறியடித்ததினால் அந்த சத்துருக்கள் எல்லாரும் அவர்களை பார்த்து பயப்படும்படியாய் செய்தார். அவர்களோடு எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது என்கிற காரணத்தினால் பாலாக் என்ன செய்யறானா, பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசியினால் அவர்களை எப்படியாவது சபிக்கிறதின் மூலமாக அவர்களை வென்றுவிடலாம் என்று கொள்கிறார். ஆனா அவருடைய பிலேயாமுடைய கண்களில் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, அவர்களுடைய பலத்தை காணும்படியாய் செய்கிறார். பிலேயாம் சொல்கிறார், கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ அவன் கண்டது அவர்கள் நடுவில் கர்த்தர் இருக்கிறார், அவருடைய பலன் அவர்களுக்குள் இருக்கிறது என்று அவன் உணர்ந்து கொண்டதினால் அதை சொல்கிறான். தாவீது ராஜா சொல்றார்ல, காண்டாமிருகத்தின் கொம்பை போல
என்னை உயர்த்துகிறீர், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அதே எண்ணாகமத்துல 23, 21 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது பிலேயம் சொல்றாரு, ராஜ கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது, ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லுகிறார். 2 தடவை 3 தடவையாக அவர் பாலாக் சொல்றாரு, நீர் அவர்களை பார்த்து அவர்களை சபிக்க வேண்டும் என்று. ஆனா பிள்ளையாம் பார்க்கும் பொழுது இந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஒவ்வொரு தடவையும் பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த துஷ்ட சிங்கத்தை போல இருக்கிறார்கள், அவர்கள் பால சிங்கத்தை போல எழும்புவார்கள், அவர்கள் சத்துருக்களை நொறுக்கி அவர்களை பட்சித்து அவர்களை நொறுக்குவார்கள் என்று அந்த ஜனங்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆனால் அவர்களோ அடிமைத்தனத்திலிருந்து வந்த ஜனங்கள். ஆனால் அவருடைய பலம் முழுவதும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தது. அவர் அவர்களுக்கு மத்தியில இருந்ததினால் அவருடைய சத்துருக்கள் மத்தியில என்ன செய்தார்னா அவர்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணினார். நம்ம தாவீது சொன்னது போல, சத்துருக்களுக்கு எதிராக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன், என் தலை எண்ணினால் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களே அவர் என்ன செய்தார்னா சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களை வெட்கப்படுத்தாதபடி, சத்துருக்கள் பயந்து நடுங்கும்படியான ஒரு பலத்தை அவர்களுக்கு காண்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள், அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், உங்களை நாம் பல நேரங்களில நாம் யோசிக்கிறது உண்டு. நாம் பலவீனர்களாய் காணப்படுகிறோம், நம்முடைய குடும்பம் பலவீனமான குடும்பம், நம்மை எதிர்த்து நிற்கிறவர்கள் அல்லது நம்மளை பகைக்கிறவர்கள் அநேகர், அவர்களோ பலசாலிகள் என்று கூட நாம் நினைக்கலாம். அவர்களுக்கு அநேகர் இருக்கிறார்கள், பெரிய மனுஷர்களுடைய துணை இருக்கிறது, பெரிய மனுஷர்களுடைய ஒத்தாசை இருக்கிறது, அரசியல்வாதிகளுடைய துணை இருக்கிறது என்று நாம் நினைக்கலாம். ஆனா அந்த இடத்துல பார்க்கும் பொழுது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அல்லது கர்த்தரை நம்புகிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் வாசம் பண்ணும்போது நம்மை பார்க்கிறவர்கள் நமக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய வல்லமையை பார்த்து பயப்படும்படியாக கர்த்தர் பெரிய திடத்தையும் பலத்தையும் தருவார் என்று பார்க்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பலவீனர்களா இருந்தால், அடிமைத்தனத்திலிருந்து வந்தாலும், அந்த எகிப்தில் இருந்து அவர்கள் வெளிவந்த பொழுது அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் கொடுக்கப்பட்டது. துஷ்ட சிங்கத்தை போல அவர்கள் என்பவர் அவரை காண்கிற யாவருமே பயப்பட்டார்கள். காண்கிற யாவர் என்ன சொல்லுகிறாங்க, எங்களை விட அவர்கள் பலசாலிகள், அவர்கள் பலவான்கள் என்று சொல்லத்தக்கதான ஒரு கிருபையை, ஒரு பலத்தை தேவன் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதே சூழ்நிலையில நாம் காணப்படுவோமானால் இந்த நாளிலும் அப்பா உம்முடைய அபிஷேகம், தாவீது சொன்னது போல உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார் என்று சொன்ன வார்த்தை எல்லா பகைஞர்களுடைய இந்த பயமுறுத்தலுக்கும் நீங்களாக்கி நம்மை பலப்படுத்தும்படியாக இந்த நாளில் அந்த கிருபையை தரும்படியாக அந்த நாளிலே நான் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை நீ கூட்டி வரும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம், காண்கிறவர்களுக்கு முன்பாக, அவர்களை எதிர்த்து நிற்கிற சத்துருக்களுக்கு முன்பாக உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாக, உம்முடைய பலன் வெளிப்படும்படியாக செய்தீரே சுவாமி. உம்மை பற்றி கொண்டிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலம் இருக்கிறது என்பதை ஆண்டவரே தீர்க்கதரிசிகளின் மூலமாக காணும்படியாய் செய்த தேவனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய பலன் அல்ல, உங்களுடைய சரீர பிரகாரமான பலன் அல்ல, மனுஷர்கள் பலனும் அல்ல தகப்பனே. உம்மை நம்பி இருக்கும் பொழுது ஆண்டவரே நீர் கொடுக்கிற அபிஷேகம், அந்த புது பலன், புது எண்ணெய் ஆகிய அபிஷேக பலனை அப்பா ஒவ்வொருவருக்கும் கொடுத்து பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே எதிர்க்கிற மனுஷர்களில் நின்று அப்பா எங்களை பாதுகாத்து நீர் பலப்படுத்தி நீர் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த செய்தியை யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அப்பா ஒரு புது பலன் அவர்களுக்குள்ளே காணப்பட அப்பா உம்முடைய பலன் எங்களுக்கு தாரும் என்று ஆண்டவரை துணிந்து செயல்பட கர்த்தர் தாமே கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே.